தமிழ் எழுத்துக்களை இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம். இனிமேல் என்ன செய்யணும்? சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? எழுதி பழகணும். அது எப்படின்னு பார்ப்போம். ஈஸி டிப்ஸை சொல்லி கொடுக்குறேன். இதில் இங்கே பாருங்கள், நிறைய ஒரு 5 வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன். அதில் பாருங்கள், ஒரு எழுத்தை மாற்றினாலே ஒரு வார்த்தை கிடச்சிருது. முதல்ல என்ன கொடுத்துருக்கு? ஆட்டம். அதுக்கப்புறம் அந்த ஆக்கு பதிலாக நீங்கள் காவை போட்டுட்டோன்னா என்ன வரும்? கட்டம். அதுக்கு பதிலாக ச போட்டிங்கன்னா என்ன வரும்? சட்டம். அடுத்தது ப போட்டிங்கன்னா பட்டம். அடுத்தது வே போட்டால் வட்டோனே ஆயிரும். இப்படி கொடுக்கும்போது பிள்ளைங்க இதை ஆசையாக என்ன செய்யும்? படிக்கும். இதே மாதிரி என்ன ஒரு இது இருக்குது, அதை பாருங்கள். இதில் என்ன இருக்குன்னா, அங்கு, இங்கு, ஏங்கு, சங்கு, தங்கு, பங்கு. இதுலேயும் அந்த ஒரு எழுத்தை மாற்றினாலே போதும், அடுத்த வார்த்தை கிடச்சிரும். இப்படி